நாமும் அப்படிதான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இது போதும் ஆண்டவரே, இந்த நிலைமை போதும். ஏதோ என் வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குது, ஏதோ என் ஊழிய பாதை அப்படியே போய் கொண்டு இருக்கிறது, ஏதோ என் குடும்ப ஜீவிதம் அப்படியே போய் கொண்டு இருக்கிறது, ஏதோ என் படிப்பு காரியம் அப்படியே போய் கொண்டு இருக்கிறது, ஏதோ என் தொழில ஏதோ ஒரு நிலைமை நான் அடைந்து விட்டேன், பரவாயில்ல இப்படியே இருந்தா போதும் என்று நாம் குறைத்து மதிப்பிடித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நீ கழுகுக்கு ஒப்பிட்ட ஒரு பலத்தையும் கழுகுடைய பார்வையிலே காணப்பட்ட அந்த தெளிவான அந்த பார்வையும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்ன? தேவனை முகமுகமாய் பார்க்கிற, அந்த சூரியனை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த ஒரு பலத்தையும் அதிகாரத்தையும் தேவன் உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான மனிதனோடும் அருமையான சகோதரோடும் அருமையான சகோதரியோடும் கர்த்தர் தெளிவாய் பேசிக்கொண்டு இருக்கிறார்.